This sermon, Modern Events Are Made Clear by Prophecy, was delivered on Monday evening, December 6, 1965, for the Full Gospel Businessmen's Fellowship International Banquet at the Orange Bowl in San Bernardino, California, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் அமெரிக்கா கலிபோர்னியா சான் பெர்னாண்டியோவில் உள்ள ஆரஞ்சு பவுல் என்னும் இடத்தில் நடைபெற்ற சர்வதேச முழு சுவிசேஷக வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கிய விருந்தில் மாடர்ன் ஈவென்ட்ஸ் ஆர் மேட் கிளியர் பை ப்ராபசி, தற்கால நிகழ்ச்சிகள் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்படுகின்றன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். But remember, Malachi 4, immediately after the Malachi 4 prophet, the fourth coming of John the Baptist, Elijah, the fifth coming will be the Revelations 2, the witnesses when he comes from the remnant of the Jews. ஆனால் நினைவிருக்கட்டும், மல்கியா 4 தீர்க்கதரிசிக்கு பிறகு உடனடியாக யோவான் சானகனுடைய 4ஆம் வருகை இல்லை, எலியாவின் 4ஆம் வருகை, 5ஆம் வருகை வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 2 சாட்சிகளில் ஒன்றாகும். அவன் அப்பொழுது மீதியாயிருக்கிற யூதர்களுக்காக வருகிறான். But God used that same spirit 5 times. Grace, J-E-S-U-S, it's all been Jesus all the time. F-E-I-T-H-G-R-A-C-E-S, so forth. ஆனால் தேவன் அந்த ஒரே ஆவியை 5 முறை உபயோகப்படுத்துகிறார். கிருபை, இயேசு என்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களை கொண்டுள்ளன. அது எல்லா நேரத்திலுமே இயேசுவாகவே இருந்து வருகிறது. விசுவாசம், கிருபை போன்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் 5 எழுத்துக்களையே கொண்டதாயிருக்கின்றன. The number 5 is a grace number, and he uses it. Won't use this 3, won't use this 2, 3, 4. It's 5 times he uses it. உங்களுக்கு புரிகிறதா? எண் 5 என்பது ஒரு கிருபையின் எண்ணாய் இருக்கிறபடியால் அவர் அதை உபயோகித்தார். வெறுமன 3 பயன்படுத்த மாட்டார், வெறுமன 2, 3, 4 பயன்படுத்த மாட்டார். அவர் அதை உபயோகிக்கிறது 5 முறையாக உள்ளது. Now, notice quickly now as we finish up. He said, "This is he who has spoken. I'll send my messenger before my face." இப்பொழுது நான் முடிக்கையில் துரிதமாக கவனியுங்கள். அவர், நான் எனக்கு முன்பே என் தூதனை அனுப்புவேன் என்று உரைக்கப்பட்டிருந்தவன் இவன்தான் என்றார். But in Malachi 4, immediately after that prophet prophesies, the whole earth is to be burnt over. And the righteous walk out upon the ashes of the wicked. See? Exactly. See, that's the Malachi 4 prophecy. ஆனால் மல்கியா 4 அந்த தீர்க்கதரிசனம் உரைத்த பிறகு முழு பூமியும் சுட்டரிக்கப்பட்டு துன்மார்க்கரின் சாம்பலின் கீழ் நீதிமான்கள் நடப்பார்கள். புரிகின்றதா? சரியாக அதுதான் மல்கியா 4 தீர்க்கதரிசனம். Notice in Luke 17 where he said, "In the last days have come like Sodom and Gomorrah again." Have we got it? We got Sodom and Gomorrah again? The whole nations, look at it. கவனியுங்கள், லூக்கா 17 அங்கு அவர் கடைசி நாட்களில் இது மீண்டும் சோதோம் குமாராவை போலாகிவிடும் என்றார். நாம் அதை அடைந்து விட்டோமா? நாம் மீண்டும் சோதோம் குமாராவை பெற்றுக் கொண்டோமா? முழு தேசங்களையும் நோக்கி பாருங்கள். Look what he just said about England. The whole thing's perverted. Even the food's perverted. அவர் இங்கிலாந்தை குறித்து என்ன கூறினார் என்பதை பாருங்கள். முழு காரியமும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது, ஆகாரமும் கூட தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. Look here what science you see readers digest of readers last month. They said little boys and girls go through the middle age between 20 and 25 years old. இங்கே விஞ்ஞானம் என்னவா இருக்கிறது என்பதை நோக்கி பாருங்கள். நீங்கள் ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் பாருங்கள். அது கடந்த மாத இதழில் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதில் அவர்கள் சிறு பையன்களும் பெண்களும் 20 மற்றும் 25 வயதுக்கு இடையிலேயே நடுத்தர வயதை அடைந்து விடுகின்றனர் என்று கூறியிருந்தனர். I meet them in the meeting, little girls in menopause and 20, 22 years old in menopause. நான் அவர்களை கூட்டங்களில் சந்தித்தேன். பெண் பிள்ளைகளுக்கு 20 மற்றும் 25 வயதிலேயே ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போய் விடுகிறது. What's it allowed to? The perversion, high breeding. That's exactly what corrupted the whole thing's corrupted the body. We're nothing but a mess of just like a hybrid plant. என்ன ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? தாறுமாறாக்குதல், கலப்பினமாக்குதலே. அதுவே சரியாக முழு காரியத்தையும் சரீரத்தில் கெடுத்து போட்டுள்ளது. அதுவே கெடுத்து போட்டது. நாம் ஒரு குழப்பத்திற்குள் இருக்கிறோமே அல்லாமல் வேறொன்றுமாக இருக்கவில்லை. நாம் வெறுமன ஒரு கலப்பின செடியை போன்றே இருக்கிறோம்.
You take a hybrid plane and set it out there, every germ will run right to it, but a genuine original plane, a germ will go away from it. You can't stand on it. That's what's the matter with the church. We hybrid it. நீங்கள் ஒரு கலப்பின செடியை எடுத்து அதை அங்கே வெளியே வைத்து பாருங்கள். அப்பொழுது ஒவ்வொரு கிருமியும் அதனண்டை ஓடும். ஆனால் ஒரு உண்மையான அசலான செடியா இருக்குமாயின் கிருமியானது அதிலிருந்து விலகி தூர செல்லும். அதனால் அதன் மீது நிற்க முடியாது. சபையோடுள்ள காரியமும் அதுதான். நாம் அதை கலப்பினம் செய்திருக்கிறோம். That's why the marriage Perry Green's old horse up there. He threw that boy the other day. It's nothing but an old quarter horse. See? அங்கே பியரி கிரீன் அவர்களோடு உள்ள அந்த வயதான குதிரையோடு உள்ள காரியம் அதுதான். அது அன்று ஒரு நாள் அந்த பையனை தூக்கி எறிந்து விட்டது. அது ஒரு வயதான கலப்பின குதிரையே இல்லாமல் வேறொன்றுமில்லை. புரிகிறதா? The only thing it is, it's just like a mule. He's a mule. Don't know who his papa and mama is. He don't know nothing. He's half mule and half horse and half this and donkey. ஒரு காரியம் என்னவெனில், அது ஒரு கோவேறு கழுதையை போல இருக்கிறது. ஒரு கோவேறு கழுதையானது தன்னுடைய தகப்பன் யார் அல்லது தாய் யார் என்பதையே அறிந்திருக்காது. அது ஒன்றையுமே அறிந்திருக்காது. அது பாதி கோவேறு கழுதையாகவும் பாதி குதிரையாயும் பாதி இதுவாகவும் கழுதையாயும் இருக்கிறது. அது யார் என்பதே அதற்கு தெரியாது. உங்களை எட்டி உதைக்கும்படியாகவே அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கும். அது உண்மை. நீங்களோ அதை பையனே வா, சிறுவனே வா என்று கூப்பிடலாம். ஆனால் அதுவோ தன்னுடைய காதுகளை விரைப்பாக நட்டிக்கொண்டு ஆ ஆ ஆ என்று கத்தும். பார்த்தீர்களா? இவர்களில் சிலர் அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன ஹா ஹா என்று கூறுவது போன்றே ஆகும். சபை அங்கத்தினர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டியவர்களே இந்த கலப்பினங்களாய் இருக்கின்றனர். நான் அதை ஒரு கேலிக்காக கூறவில்லை, ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான நல்ல வம்சத்தில் உள்ள சகோதரனோ தன்னுடைய தகப்பன் யார் என்பதையும் தன்னுடைய தாய் யார் என்பதையும் தன்னுடைய பாட்டனார் யார் என்பதையும் பாட்டி யார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். உங்களால் ஏதோ ஒன்றை அவனுக்கு போதிக்க முடியும். அவன் சாந்தமானவனாயிருக்கிறான். வார்த்தையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒரு அசலான கிறிஸ்தவன் தன்னுடைய தகப்பன் யார் என்பதையும் தன்னுடைய தாய் யார் என்பதையும் தன்னுடைய பாட்டனார் யார் என்பதையும் தன்னுடைய பாட்டி யார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். அவன் அதை குறித்து எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறான். நீங்கள் அவனுக்கு ஏதோ ஒன்றை கற்பிக்க முடியும். Between the world and religious organizations and putting a little word in it, your little word there, just enough to deceive. Right? ஆனால் கலப்பினம் அதுதான் சபைக்கு வருகிறது. உலகத்திற்கும் மார்க்க ரீதியான ஸ்தாபனங்களுக்கும் இடையேயான கலப்பு. ஒரு சிறு வார்த்தையை இங்கே கொஞ்சம் வைப்பதும் அங்கே கொஞ்சம் சிறு வார்த்தையை வைப்பதும் வஞ்சிக்க போதுமானதாக இருக்கிறது. அது உண்மையே. When you see the real word of God being manifested like KFSN did, they turn away from it. They don't know. Hybrid. உண்மையான தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகின்றதை நீங்கள் காணும்போது காய்பாவும் மற்றவர்களும் செய்தது போலவே அவர்கள் அதிலிருந்து விலகி போகின்றனர். அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். கலப்பினமாகிற்று. Now we find out, and in this message, Isaiah 40:3 also vindicated John. He said, a voice upon a prophet crying in the wilderness, prepare the way of the Lord, make his path straight. இப்பொழுது இந்த செய்தியில் ஏசாயா 40:3 யோவானையும் கூட ரூபகாரப்படுத்தினது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒரு தீர்க்கதரிசி ஒருவனின் சத்தம் இருக்கும் என்றான். The church did not believe him, for he was not of their group. That prophet was raised out of a wilderness. Come up knowing no one. சபையானது அவனை விசுவாசிக்கவில்லை, ஏனென்றால் அவன் அவர்களுடைய குழுவில் இல்லை. அந்த தீர்க்கதரிசியோ வனாந்திரத்திலிருந்து எழுப்பப்பட்டு எவரையுமே அறியாதவனாய் வந்தான். He had the very spirit on him that Elijah had. He was a man of the wilderness. He hated immoral women. எலியாவின் மேலிருந்த அதே ஆவியை அவன் உடையவனாயிருந்தான். அவன் வனாந்திர மனிதனாயிருந்தான். அவன் நெறிமுறை தவறிய பெண்களை வெறுத்தான். Remember how Elijah, what caused his head to be taken from was Jezebel. Jezebel was the cause of his death, running into the wilderness. எலியா எப்படி இருந்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
அவனுடைய தலையை அவனிடத்திலிருந்து எடுத்து போட காரணமாயிருந்தது எது? எசபேல். எசபேலே அவனுடைய மரணத்துக்கு காரணமாயிருந்தாள். அது அவனை வனாந்திரத்துக்குள்ளாக ஓட செய்தது. John the Baptist, another wilderness lover, hunter, a woodsman. Watch this. He had no education. Watch his text wasn't like a theologian. யோவான் ஸ்நானகன் மற்றொரு வனாந்திர பிரியனாய், ஒரு வேட்டைக்காரனாய், ஒரு காட்டுவாசியாய் இருந்தான். அவனை கவனித்து பாருங்கள். அவன் கல்வியறிவு அற்றவனாயிருந்தான். அவனுடைய பாடப்பொருளை கவனித்து பாருங்கள். அது ஒரு வேத பண்டிதனை போன்று இல்லாமல் இருந்தது. He said, "Oh, you generation of vipers! The filthiest thing you find in the wilderness of sneakiness was a snake." அவன், ஓ, நீங்கள் விரியன் பாம்பின் குட்டிகளாயிற்றே என்றான். வனாந்திரத்திலே நீங்கள் கண்டறியக்கூடிய மிக அசுத்தமான காரியம் ஒரு பாம்பும் அதனுடைய செயலுமே ஆகும். And he called those priests, "You generation of vipers! Who's warned you to flee from the wrath to come? Don't begin to say we belong to this, we have this or that, for I send you God's able of these stones." எனவே அவன் அந்த ஆசாரியர்களை, நீங்கள் விரியன் பாம்பின் குட்டிகள் என்று அழைத்து வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றும், நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், நாங்கள் இதை அல்லது அதை உடனாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ள துவங்காதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை வனாந்திரத்தில் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றார். Also the axe what he uses, lay to the root of the tree, and every tree that don't bring forth good fruit, hew it down and cast into the fire. Amen. மேலும் அவன் கோடாரியானது அவன் எதை பயன்படுத்தினான்? மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். ஆமென். The preacher of nature, great man of God, lived a short time, but certainly set a blaze across the earth. He shot that generation in them 6 months of his ministry. அவன் இயற்கையை குறித்து பேசும் பிரசங்கியாயிருந்தான். குறுகிய காலமே ஜீவித்த ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன். ஆனால் நிச்சயமாகவே பூமியில் அக்கினி ஜுவாலையை பற்றி எரிய செய்தான். அவன் தன்னுடைய 6 மாத கால ஊழியத்தில் அந்த சந்ததியினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான். God raised him for 30 years to get that 6 months out of him. But God does his own way. He knows what his harvest is. அவனுடைய 6 மாத கால ஊழியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக 30 வருடங்களாக அவனை எழுப்பினார். ஆனால் தேவன் தம்முடைய சொந்த வழியிலேயே செய்கிறார். அவருடைய அறுவடை என்னவென்பதை அவர் அறிந்திருக்கிறார். And we find out now that this is exactly what took place. They didn't believe him because he wasn't of them. They did as usual. They didn't see it. இப்பொழுது இதில் சரியாக என்ன சம்பவித்திருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களுடையனாய் இருக்கவில்லை. எனவே அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் வழக்கம் போல செய்தனர். அவர்கள் அதை காணவில்லை. They did not believe God's word of Malachi 3, or they would have seen plainly by the letter that this was that forerunner. அவர்கள் தேவனுடைய வார்த்தையாகிய மல்கியா 3 விசுவாசிக்கவில்லை. இல்லை என்றால் இதுவே அந்த முன்னோடி என்பதை வார்த்தையின் மூலம் அவர்கள் தெளிவாக பார்த்திருப்பார்களே. They hadn't had a prophet for 400 years, and here one rises on the scene all at once. Amen. And the people, the believers, believed him to be that. See, they did not believe it. அவர்கள் 400 வருடங்களாக தீர்க்கதரிசிகளே இல்லாதிருந்த போது இங்கே ஒருவர் திடீரென்று காட்சியில் எழும்புகிறார். பார்த்தீர்களா? ஜனங்களும் விசுவாசிகளும் அவன் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தனர். பாருங்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. They did not believe because when they seen the letter completely confirm what he said he would do and everything, and seen it clearly vindicated when the word come right into the water to the prophet, there they stood. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வார்த்தையானது முழுவதுமாக உறுதிப்படுத்தப்பட்டதை கண்டபோதும், அவர் தான் செய்வதாக கூறின ஒவ்வொரு காரியமும் தெளிவாக ரூபகாரப்படுத்தப்பட்டதை கண்டபோதும், வார்த்தையானது நேராக தண்ணீருக்குள்ளாக தீர்க்கதரிசி அண்டை வந்தபோதும் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். Many argue on that scripture there about John. See, John said, "I have need to be baptized of thee, and why comest thou unto me?" அங்கே யோவானை குறித்த அந்த வேதவாக்கியத்தின் பேரில் அநேக வாக்குவாதங்கள் உண்டாயிருக்கின்றன. பாருங்கள், யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். Jesus said, "Suffer that to be so. But thus it's becoming to us, behooving us, becoming that we fulfill all right." அதற்கு இயேசுவோ, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். John, you being a prophet, you know the sacrifice has got to be washed before it's presented. And I am that sacrifice, and you're a prophet, know that. Then he suffered him and baptized him. And he knew it was. யோவானே, நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாய். பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்பு அது கழுவப்பட வேண்டும் என்பதை நீ அறிவாயே. நானே அந்த பலியாயிருக்கிறேன். நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் அதை அறிந்துள்ளாயே என்றார்.
அதன் பின்னரே அவன் அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். புரிகின்றதா? அது அவ்விதமாய் இருந்ததை அவன் அறிந்திருந்தான். Called him a wild, screaming, unlearned fanatic as usual. That prophet forerunning the first coming of Jesus. பாருங்கள், அவர்கள் அவனை பரியாசம் செய்து அவனை ஒரு நாகரிகமற்றவன், கூச்சலிடுபவன், கல்வியறிவில்லாத மதவெறியன் என்று வழக்கம் போல அழைத்தனர். ஆனால் அந்த தீர்க்கதரிசி இயேசுவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாயிருந்தார். I don't say that they don't have the same impersonations today of genuine. They do the absolute. But remember, where you see a bogus dollar, there's got to be a real dollar that's made off of. இன்றைக்கு உண்மையானதற்கு போலிகள் இருப்பதை போன்று அந்நாளில் அவர்களுக்கு இல்லை என்று நான் கூற வரவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க போலியாகவே பாவனை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு போலியான டாலரை காணும் போது அது உண்மையாக உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு டாலரிலிருந்தே வந்திருக்க வேண்டும். Or you see one impersonating to be a Christian, there's got to be a real Christian somewhere, because if it wasn't, that would be the original. You've got to get to the original. கிறிஸ்தவனாய் இருப்பதை போன்று ஒரு பாவனை செய்வதை நீங்கள் காணும்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எங்கோ இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு அது இல்லாதிருந்தால் அதுவே அசலானதாயிருக்குமே. நீங்கள் அசலான ஒன்றையே பெற்றுக்கொள்ள வேண்டும். But check the first one and see if the original is just exactly with the promise. If it is, then believe it. The promise for the age. ஆனால் முதலான ஒன்றை சோதித்து பாருங்கள். அசலானது வாக்குத்தத்தத்தோடு சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். அது அவ்வாறு இருந்தால் அப்பொழுது அதை விசுவாசியுங்கள். அதுவே அந்த காலத்திற்கான வாக்குத்தத்தம். Then John's prophecy was vindicated in God's order. The word came to the prophet and vindicated him truly as that person. அப்பொழுது யோவானுடைய தீர்க்க தரிசனம் தேவனுடைய ஒழுங்கில் ரூபகாரப்படுத்தப்பட்டது. வார்த்தையானது தீர்க்கதரிசி அண்டை வந்து உண்மையிலேயே அந்த நபர் அவன் என்று ரூபகாரப்படுத்தினது. Again Jesus came in a different from their understanding of that prophecy. They didn't understand it that way. மீண்டும் அவர்களுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் புரிந்து கொள்ளுதலில் இருந்து வித்தியாசமாகவே இயேசுவானவர் வந்தார். அவர்கள் அந்த விதமாக அதை புரிந்து கொள்ளவில்லை. We're going down to the end now. But according to the prophet's word, it was fulfilled to the letter. The prophecy is fulfilled, but the way they thought it would be, it wasn't that. இப்பொழுது நாம் முடிவிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி அது வார்த்தையின்படியே நிறைவேற்றப்பட்டது. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது இந்த விதமாய் இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருந்த விதமாய் அந்த விதமாய் அது இருக்கவில்லை. How could they understand and know which is right or wrong? To see if it was vindicated by God, if it was God interpreting what he said. இப்பொழுது அவர்களால் எப்படி எது சரி அல்லது தவறு என்று அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடிந்திருக்கும். அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டதா என்றும் தேவன் கூறினதை அவரே வியாக்கியானப்படுத்திக் கொண்டிருந்தாரா என்றும் காண வேண்டியதாக இருந்தது. There'd been false Jesus is raised up and led a man, a bunch of 400 out in the wilderness and things, but he never proved to make himself in the word to see like he said. ஏனெனில் அங்கே கள்ள இயேசுக்கள் எழும்பியிருந்தனர். ஒரு மனிதன் 400 பேரை வனாந்தரத்துக்கு வழிநடத்தினான். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அவன் ஒருபோதும் அவர் கூறினது போல வார்த்தையில் தன்னை நிரூபிக்கவே இல்லை. Jesus, when he come, he was to be a prophet. Amen. That's right. And the day before Jesus comes again, the full manifestation of the person of Jesus Christ is to be manifested in flesh. Amen. இயேசுவானவர் அவர் வந்தபோது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியதாக இருந்தது. அது உண்மையே. இன்றைக்கு இயேசுவானவர் மீண்டும் வருவதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து என்னும் நபரின் முழு வெளிப்படுத்துதலானது மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. Think of it. Jesus said, as it was in the days of Sodom, so shall it be at the coming of the Son of Man, when the Son of Man is being revealed. இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போதும் இருக்கும் என்றார். What is revealed, unfolded, made known, the secret has been brought forth, revealed. வெளிப்படுத்தப்படுதல் என்றால் என்ன? திறந்து காட்டப்படுதல், தெரியப்படுத்துதல் என்பதாகும். ரகசியமானது வெளியே கொண்டு வரப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. In the day that the Son of Man will be revealed, the world will be in a Sodom condition. We've got it, haven't we? அந்நாளில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். அப்பொழுது உலகமானது சோதோமின் நிலைமையில் இருக்கும். நாம் அந்த நிலைமையை பெற்றிருக்கிறோம். நாம் அந்த நிலைமைக்கு வரவில்லையா? How many believes that? It's in a Sodom condition. That's exactly right. Look where it's set now. ஆம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்?
அது சோதோமின் நிலைமையில் இருக்கிறது. அது முற்றிலும் சரியே. இப்பொழுது அது எங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். Remember, there's always three groups of people and every bunch of people together. That's make believers, unbelievers, and believers. We have them in every group. They've had them in all. ஜனங்களாகி நீங்கள் ஒன்று கூடும் ஒவ்வொரு கூட்டத்திலும் எப்பொழுதுமே 3 பிரிவான ஜனங்கள் இருக்கின்றனர் என்பது நினைவிருக்கட்டும். அதாவது பாவனை விசுவாசிகள், அவ்விசுவாசிகள் மற்றும் விசுவாசிகள் ஆகும். நாம் அவர்களை ஒவ்வொரு பிரிவிலும் உடையவர்களாயிருக்கிறோம். அவர்கள் எல்லா நேரத்திலுமே இருந்து வருகிறார்கள். There was the Sodomites, there was the Lotites, and there was Abraham. அப்பொழுது அங்கே சோதோமியர்கள் இருந்தனர், அங்கு லோத்தை சார்ந்தவர்கள் இருந்தனர், அங்கு ஆபிரகாமும் இருந்தார். The Abraham was a called out group. He wasn't in Sodom to begin with. ஆபிரகாம் வெளியே அழைக்கப்பட்ட கூட்டமாயிருந்தான். அவன் துவக்கத்திலேயே சோதோமில் இருக்கவில்லை. Now watch their message. They've been looking for a promised son. Look for it for years. இப்பொழுது அவர்களுடைய செய்தியை கவனித்து பாருங்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தனர். அநேக ஆண்டுகளாக அதற்காக அவர்கள் எதிர்நோக்கி இருந்தனர். God had showed Abraham many great signs and wonders. But here God came down himself like a man. தேவன் ஆபிரகாமுக்கு அங்கே மகத்தான அற்புத அடையாளங்களை காண்பித்திருந்தார். ஆனாலும் இங்கோ தேவனே ஒரு மனிதனைப் போல கீழே இறங்கி வந்தார். You see, that was an angel. Abraham called him Lord, capital L-O-R-D. Any reader of the Bible knows that capital L-O-R-D is Elohim. In the beginning, God, Lord God. Elohim, the all-sufficient one. Abraham called him Lord God, Elohim. நீங்களோ அது தூதனாயிருந்தது என்கிறீர்கள். ஆபிரகாம் அவரை ஆண்டவரே என்று அழைத்தான். ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் LORD என்றுள்ளது. வேதாகமத்தை வாசிக்கிற எவரும் ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் லார்ட், ஆண்டவர் என்பது ஏலோகிமாக இருக்கிறது என்பதை அறிவர். ஆதியிலே தேவன், தேவனாகிய கர்த்தர், ஏலோகிம், எல்லா நிறைவும் கொண்டவர். ஆபிரகாம் அவரை தேவனாகிய கர்த்தர், ஏலோகிம் என்று அழைத்தான். Now notice, there was two people that went out into Sodom with a message. And they preached to the Sodomites. They didn't perform nothing but blinded them, which preaching the gospel does blind the unbeliever. இப்பொழுது கவனியுங்கள். அங்கே 2 பேர் ஒரு செய்தியோடு சோதோமிற்குள் சென்றனர். அவர்கள் சோதோமியர்களுக்கு பிரசங்கித்தனர். அவர்கள் எந்த காரியத்தையும் நிகழ்த்தவில்லை, ஆனால் அவர்களை குருடாக்கினர். அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவ்விசுவாசியை குருடாக்குகிறது. ஆனால் எந்த விதமான ஒரு அடையாளத்தை ஆபிரகாமின் குழு பெற்றுக் கொண்டது என்பதை கவனியுங்கள். Now we are supposed to be the royal seed of Abraham. Isaac was the natural seed, but the faith seed, the faith in the promised word, don't miss it, was that royal seed. That was the seed Abraham's faith. இப்பொழுது நாம் ஆபிரகாமின் ராஜரீக வித்தாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஈசாக்கு மாம்ச பிரகாரமான வித்தாயிருந்தான். ஆனால் விசுவாச வித்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையே இந்த ராஜரீக வித்தாய் இருந்தது. இதை தவறவிடாதீர்கள். இதுவே அந்த வித்தாய் ஆபிரகாமுடைய விசுவாசமாயிருந்தது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்திருக்கிறோம். நாம் ஆபிரகாமுடைய வித்தாய், வாக்குத்தத்தத்தின்படியே அவனோடு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். Notice, when all that was taking place down in Sodom, there was 2 ministers down there preaching with a great message. கவனியுங்கள். இவை யாவும் சம்பவித்துக் கொண்டிருந்த போது சோதோமிலே அங்கே 2 ஊழியக்காரர்கள் ஒரு மகத்தான செய்தியோடு பிரசங்கித்துக் கொண்டிருந்தனர். There's one set up here with Abraham's group. It didn't fool with that group down there. And what's the one that stayed with Abraham's group? What kind of sign he gave them? அங்கே வஞ்சிக்கப்படாமல் இருந்த ஆபிரகாமுடைய குழுவோடு ஒருவர் உட்கார்ந்திருந்தார். இப்பொழுது ஆபிரகாமுடைய குழுவோடு தங்கியிருந்த ஒருவரை கவனியுங்கள். அவர் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அடையாளத்தை கொடுத்தார் என்பதையும் கவனியுங்கள். He said, I remember his name was Abram a few days before that. And it's S-A-R-R-A, not S-A-R-A-H, princess. And this man, with his back turned to the tent. அவர் சொன்னார், இப்பொழுது அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவனுடைய பெயர் ஆபிராமாக இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். சாராள் இளவரசி என்றல்ல. இந்த மனிதர் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். The women then were different. They are now. They have to get out and get their husband's business and everything else. But they didn't do it then. They stayed back.
behind. இப்பொழுது இருக்கிற ஸ்திரீகளை பார்க்கிலும் அப்பொழுது இருந்த ஸ்திரீகள் வித்தியாசமானவர்களாக இருந்தனர். இப்பொழுது உள்ளவர்கள் வெளியே போய் தங்களுடைய கணவன்மார்களின் வேலைகளில் பங்கு கொண்டு மற்ற எல்லா காரியத்தையும் செய்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அப்பொழுதோ அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. எனவே அவர்கள் பின்னாக கூடாரத்திலேயே தரித்திருந்தனர். So the angel sitting there, the messenger, and he said, Abraham, where is your wife, Sarah? Sarah. How did he know it? How did he know it? ஆகையால் அவர்கள் அங்கே அந்த தூதர்கள் அமர்ந்திருந்தனர். செய்தியாளன் அவர், ஆபிரகாமே, உன்னுடைய மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். அவர் அதை எப்படி அறிந்து கொண்டார்? அவர் அதை எப்படி அறிந்திருந்தார்? Abraham said, she's in the tent behind you. He said, I'm going to visit you according to the time that I promised you. I'm going to visit you. And Sarah kind of laughed to herself. அதற்கு ஆபிரகாமோ, அவள் உமக்கு பின்னே உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், நான் உனக்கு வாக்களித்த ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நான் உன்னை சந்திக்கப் போகிறேன், நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்றார். அப்பொழுது சாராள் ஒரு விதமாக தனக்குள்ளே சிரித்துக் கொண்டாள். With his back to the tent, he said, why did Sarah laugh? Amen. Saying, how can these things be? தன்னுடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பி இருப்பதோடு அவர், சாராள் ஏன் நகைத்து இந்த காரியங்கள் எப்படி ஆகக்கூடும் என்று சொல்லிக் கொண்டாள் என்று கேட்டார். If she hadn't been in Abraham, his bride at that time, God would have slayed her. So would we today with all of our unbelief if we wasn't in Christ. அவள் ஆபிரகாமுக்குள் இல்லாதிருந்திருந்தாள், அந்த நேரத்தில் அவனுடைய மனவாட்டியா இல்லாதிருந்திருந்தாள், தேவன் அவளை கொன்று போட்டிருந்திருப்பார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாதிருந்திருந்தால் நம்முடைய எல்லா விசுவாசத்திற்கும் நமக்கும் அவ்வாறே நிகழ்ந்திருக்கும். அதுவே நம்மை அங்கே பிடித்து வைத்திருக்கிறது. பாருங்கள், அவரால் தீங்கிழைக்க முடியவில்லை. அதாவது ஆபிரகாமிற்கு தீங்கிழைக்காமல் சாராளை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா? And so remember, Jesus said, as it was in the days of Sodom, so shall it be at the coming of the Son of Man. ஆகையால் நினைவிருக்கட்டும், இயேசு சோதோமின் நாட்களில் இருந்தது போலவே மனுஷகுமாரன் வருகையிலும் இருக்கும் என்றார். We see everybody agree that the world's in a Sodom condition. I picked up a Los Angeles paper here not long ago and said, I think it's homosexuals on the increase of 20 or 30% in Los Angeles each year, increasing that much. உலகமானது ஒரு சோதோமிய நிலைக்குள்ளாக இருக்கிறது என்பதை எவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பதை நாம் காண்கிறோம். நான் அண்மையில் லாஸ் ஏஞ்சல்ஸின் செய்தித்தாள் ஒன்றை எடுத்து பார்த்தேன். அதில் ஆண் புணர்ச்சி 20 அல்லது 30% லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகரித்துள்ளது என்றும் ஒவ்வொரு வருடமும் அது அந்த அளவிற்கு அதிகரித்து வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது என்று நான் நினைக்கிறேன். Yes, oh, it's horrible. In our government and everywhere, everything's just become a pervert. Right? The whole thing, the whole system, church and everything else is perverted. It's in a perverted age. ஓ, அது பயங்கரமானதா இருக்கிறதே. நம்முடைய அரசாங்கத்திலும் எல்லாவிடத்திலும் எல்லா காரியமுமே அப்படியே தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையே. முழு காரியமும், முழு முறைமையும், சபையும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காலமாய் உள்ளது. Now, I want to ask you theologians something, my brethren. Not that I'm speaking against you, my dear brother. I'm here to help you, brother. I'm here to stand on what God's word says, right? Hold your hand and bring this crowd of people out of this stuff. Right? இப்பொழுது என் சகோதரர்களே, வேத சாஸ்திரிகளாகிய உங்களை நான் ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். என் அருமையான சகோதரனே, நான் உனக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் இக்கூட்ட ஜனத்தை இந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி உங்களுடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கையில் நான் இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்பதன் பேரிலேயே நிற்க வேண்டியவனாயிருக்கிறேன். அது உண்மையே. Look here. We never have had a messenger down in Sodom before that his name ended with a H-A-M till now. We've had a Spurgeon, a Wesley, a Luther, and everything else, but never an international messenger that his name ended with H-A-M before. That's right. ஆனால் இங்கே பாருங்கள், இப்பொழுது தன்னுடைய பெயர் ஹாம் என்பதோடு முடிவடைகின்ற ஒரு செய்தியாளனை நாம் இதற்கு முன்பிலிருந்து இதுவரையிலும் சோதோமில் பெற்றிருந்ததே இல்லை. நாம் ஒரு ஸ்பர்ஜனை, ஒரு வெஸ்லியை, ஒரு லூதரை மற்றுமுள்ள ஒவ்வொருவரையும் உடையவர்களாயிருந்து வந்திருந்தோம். ஆனால் தன்னுடைய பெயர் ஹாம் என்பதோடு முடிவடைகின்ற ஒரு சர்வதேச செய்தியாளன் இதற்கு முன்னர் ஒருபோதும் இருந்ததே இல்லை. அது உண்மையே. G-R-A-H-A-M.
6 letters, Graham, Billy Graham, that noted evangelist. Great work of God. The man is sent from God. He's got that justification down so pat he shakes a nation with it. See, like that. It's not. பாருங்கள், கிரஹாம் ஆங்கிலத்தில் 6 எழுத்துக்கள். கிரஹாம், பில்லி கிரஹாம், மகத்தான தேவ பணிபுரியும் அந்த பெயர் பெற்ற சுவிசேஷகன். அந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் நீதிமானாகுதல் என்ற செய்தியை உடையவராய் அதற்கு அவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் அதனை கொண்டு தேசத்தை அசைக்கிறார். பாருங்கள், அவர் அந்த விதமாகவே செய்கிறார். Look at Oral Roberts to the Pentecostal denomination. When was there ever one like that? 6 letters, not 7. Abraham's Abraham 7. Billy Graham is Graham 6. பெந்தேகோஸ்தே சாமணத்தண்டையில் உள்ள ஓரல் ராபர்ட்ஸை நோக்கி பாருங்கள். அந்த விதமான ஒன்று எப்பொழுதாவது இருந்துள்ளதா? ஆங்கிலத்தில் 6 எழுத்துக்கள், 7 அல்ல. ஆபிரகாம், ஆபிரகாம் என்பது ஆங்கிலத்தில் 7 எழுத்துக்களாய் உள்ளது. பில்லி கிரஹாம், கிரஹாம் என்பது ஆங்கிலத்தில் 6 எழுத்துக்களாய் உள்ளது. Now look at the messengers. Look at the time we're setting. Never was a time in history. Look at the same signs that he promised would be given to each group. Look where they're at. அந்த செய்தியாளர்களை நோக்கி பாருங்கள். நாம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தையே நோக்கி பாருங்கள். சரித்திரத்திலேயே இது போன்ற ஒரு நேரம் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவர் அளிப்பதாக வாக்களித்த அதே அடையாளங்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நோக்கி பாருங்கள். Same exactly positionally set right in order. Nature, the world, everything setting right exactly to the time. Now don't miss it while we sketch the rest of this scripture. மாறாமல் சரியாக ஸ்தானத்தில் ஒழுங்கில் அமைந்துள்ளது. இயற்கையும் உலகமும் ஒவ்வொரு காரியமும் சரியாக நேரத்துடன் அப்படியே அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் இதனுடைய மற்ற வேதவாக்கியங்களின் பொருளை விவரித்து காட்டிக் கொண்டிருக்கையில் இதை தவறவிட்டு விடாதீர்கள். Quickly now, because I'm holding you too long. Call, looky here. And according to the prophet, he came just exactly to the word, just exactly to the time. இப்பொழுது துரிதமாக, ஏனென்றால் நான் உங்களை நீண்ட நேரமாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி கூறியதன்படியே அவர் அப்படியே சரியாக வார்த்தையண்டை சரியான நேரத்தில் வந்தார். Now look at the age now where we're living. Aren't we living right in that solemn time? What's the messenger to Abraham's group? What's the numbers, letters, and the numerology of his name? இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தை நோக்கி பாருங்கள். நாம் சரியாக அந்த சோதோமிய நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லையா? ஆபிரகாமுடைய கூட்டத்தாரண்டை இருந்த செய்தியாளனை கவனித்து பாருங்கள். எண்களை, எழுத்துக்களை, அவருடைய பெயரின் எண்ணியலை கவனித்து பாருங்கள். You say there's nothing in a name. Don't you never let anybody tell you that. Why did he change Abraham's name to Abraham? Sarah to Sarah. Why did he change Simon to Peter and all those other? See, sure it is. Exactly. நீங்களோ ஒரு பெயரில் ஒன்றுமே கிடையாது என்று கூறலாம். எவருமே உங்களிடம் அதை கூற ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் அவர் ஏன் ஆபிரகாமுடைய பெயரை ஆபிரகாம் என்றும் சாராய் என்பதிலிருந்து சாராள் என்றும் மாற்றினார்? அவர் ஏன் சீமோன் என்பதிலிருந்து பேதுரு மற்றும் மற்ற எல்லோருடைய பெயர்களையும் மாற்றினார்? புரிகின்றதா? நிச்சயமாகவே அதுதான் காரியம். சரியாக. That's the reason I say don't never call your child Ricky or Elvis or something. Elvis means cat. Ricky's a rat. See, when you say that's exactly right. அந்த காரணத்தினால் தான் நான் உங்களுடைய பிள்ளைகளை எப்போதும் ரிக்கி அல்லது எல்விஸ் அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றாய் அழைக்காதீர்கள் என்று கூறுகிறேன். எல்விஸ் என்பது பூனை என்றும் ரிக்கிஸ் என்பது எலி என்றும் பொருள்படுகிறது. பாருங்கள், நீங்கள் அவ்வாறு அழைக்கும் போது இதுவே அதன் சரியான பொருளாயிருக்கிறது. Les or something. Don't you never call one of your child children that. If it is, change it right quick, people. Don't you know? If you believe me to be God's servant, don't tack that name on that poor child. No, sir. Give him another name besides that. லெஸ் அல்லது வேற ஏதோ ஒன்றாய் உங்களுடைய பிள்ளைகளில் ஒன்றை அந்த பிள்ளைகளை ஒருபோதும் அழைக்காதீர்கள். அவர்களுடைய பெயர் அவ்வாறு இருக்குமானால் ஜனங்களே அதை உடனடியாக துரிதமாக மாற்றிவிடுங்கள். நீங்கள் அவ்வாறு அழைக்காதீர்கள். நீங்கள் என்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களேயானால் அந்த ஏழ்மையான பிள்ளையின் மீது அந்த பெயரை சூட்டாதீர்கள். புரிகின்றதா? வேண்டாம் ஐயா, அதற்கு பதிலாக வேறொரு பெயரை அவனுக்கு சூட்டுங்கள். என்னே,
நான் அந்த பொருளில் இருந்து விலகி இருந்திருக்கவே மாட்டேன். ஏனென்றால் நான் என்னுடைய பாடப்பொருளுக்கு தூரமாகவே இருக்கிறேன். ஆனாலும் நான் அதை கூறிவிட்டேன். எனவே அது முற்றுப்பெற்று விட்டது. அந்த விதமாகவே நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் அதை கூறுகிற போது நீங்கள் அதை அறிந்து கொள்கிறதில்லை. புரிகின்றதா? Call him.